ஹாய் காய்ஸ், நான் தான் அஸ்வின். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஎல் கம்பெனியில் ஷின்வா அப்படின்ற ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். புதுசாக நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு கரெக்டாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கேஜில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ml பேக்கேஜில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 160 ml 160 ml பேக்கேஜில் வந்து இது வருது. இந்த ஷின்வா இன்னும் மூலக்கூறில் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸி மெட்டாமைடு 10% ஈஸி இந்த மூலக்கூறில் வந்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஷின்வா எதுக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, என்ன பயிருக்கு அடிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரி, முட்டைகோஸ், மிளகாய், வெண்டைக்காய், துவரை, தக்காளி இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன கிராப்ஸுக்கு கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைத்தத்துப்பூச்சி, அரைக்கால வடிவப்புழு, வைரக்குதுப்பூச்சி, புகையிலை புழு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்த்துளைப்பான், பழத்துளைப்பான், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேன்கள் ட்ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கோழி பேன், அது எல்லாமே கேட்கும். இதில் பேட்டர்ன் கொடுத்துருக்கிறத தவிர்த்து நம்ம வந்து மல்லியில் யூஸ் பண்ணிக்கலாம். மல்லியில் என்ன பிரச்சனைக்கு கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இந்த பச்சை பூச்சி, அதுக்கு வந்து ரிசல்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்ஸ், கோழி பேன் அப்படின்னு சொல்லுவாங்க மல்லி தோட்டத்தில். இந்த 2 பிரச்சனைக்குமே ஒரு நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும். இதை தனியாக ஸ்ப்ரே பண்ணாலே நமக்கு மல்லியில் வந்து ஒரு 10 days கிட்ட வந்து நமக்கு கண்ட்ரோல் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்திரியில் வந்து பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது கத்திரியில் வந்து காய்ப்புழு, இந்த பட்டையில் வர பேன்கள், இது எல்லாத்துக்குமே கேட்குது. இது எல்லாமே நிறைய கிராப்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிப்ஸ், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக வந்து மிளகா செடிக்கு பயங்கரமாக யூஸ் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா மிளகா தோட்டத்தில் தான் வந்து இந்த காய்ப்புழு அது வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரிப்ஸ், இந்த முடக்குன்னு சொல்லுவாங்க, அது ஃபுல்லாகவே வந்து அட்டாக் ஆகிடுச்சுன்னா செடியெலாம் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரிப்ஸ் அட்டாக் ஆகிடுச்சுன்னா செடியெலாம் முடக்காக மாறிடும். ஆனால் அதில் நீங்கள் இந்த ஷின்வாவை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதோட ரெக்கமெண்டேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 1 ml நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் போதும், ரிசல்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து இதை எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம், அந்தளவு ரிசல்ட். ஏன்னா கஸ்டமர்கிட்ட வந்து இது ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு தான் நான் இதுக்கெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்து ரிவ்யூ கொடுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். See you, bye.